வெளிநாடு போகணும்னா ஒருத்தருக்கு ஜாதகத்துல 12ஆம் இடம் நல்லா வேலை செய்யணும், குரு வேலை செய்யணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ராடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாமே அவங்க பிறக்கும் போதே இருக்குங்க. இதுதான் இதுல உள்ள ஒரு உண்மையான விஷயம். ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல பிறக்கும் போதே அவங்களுக்கு மேரேஜ் இஸ் ப்ராமிஸ்ட் ஆர் நாட், அதாவது திருமணம் உண்டு அல்லது இல்லை. இப்போ ஒரு ஜோசியர் பார்த்து ஒரு கல்யாணத்தை நடத்தவும் முடியாது, நிறுத்த முடியாது. அது இறைவன் பார்த்து நிர்ணயிக்கிறது. அவனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு லவ் பண்ணுறதுக்கும் விதி இருக்கும், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கும் விதி இருக்கும். பட் அந்த மேரேஜ் லைஃப் கடைசி வரைக்கும் அவளோட தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தில் உத்தரவாதம் கண்டிப்பாக இருக்காது. வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ஜோதிட இமயம் திரு அபிராமி சேகர் சார் தான். இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா ஜோதிட நிபுணர், ஜோதிட ஆசிரியர், பல மாணவர்களை இந்த துறையில உருவாக்கியிருக்காரு. அது மட்டுமா பல யூடியூப்ல பல கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டவுட்டை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார். நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த வெளிநாடு போற விஷயங்கள் அப்படின்னு, அது அந்த 12 ராசிக்காரர்களும் போகலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன டவுட்னா, நான் எதுவுமே தெரியாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்கள்ட்ட நான் கேட்டோ ஜோதிடம் கேட்டோ போகாம நானே இஷ்டப்பட்டு போயிட்டேன் அங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல ஏதாச்சும் எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? அது அப்படி கிடையாது. நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, முதல்ல ஜோதிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே அதாவது பிரம்மா எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோசியருடைய வேலை. ஸோ இப்போ நம்ம இப்போ திடீர்னு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் போக முடியுமே ஒழிய அவங்க ஜோசியம் பார்க்கணும், மற்றவங்கள்ட்ட கன்சல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய விதி எப்படி இருக்கோ அப்படி ஜாதகம் வேலை செய்யும். எல்லாருமே அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஓகே. ஸோ எஜுகேஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், டூர் பார்க்க போகிறதா இருக்கட்டும், யாருமே ஒருத்தங்க அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கான கால நேரம், எப்படி நம்ம சயின்ஸில் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோமோ ஜோதிடத்தில் அதே தான் கால நேரம். நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் வரணும்னு. அந்த நேர காலம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்ராட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். சில ஜாதகத்துல எழுதி இருக்கும் நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல போய் வேலை செய்வீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்துட்டு சொந்த ஊர்லயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சில பேர். அப்ப அந்த தொழிலை விட்டுட்டு கட்டாயமா போற ஒரு நேரம் வருமா சார் உங்களுக்கு? கண்டிப்பா வரும். அதாவது போறதுக்கான கேட்ட மாதிரி வெளிநாடு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து இப்போ சென்னையில் பிறந்திருக்காரு, அவர் வெளிநாடு போலேனால் கூட அவர் லாங் டிஸ்டன்ஸ், எப்பயுமே இந்த வெளிநாடு போகணும்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 12ஆம் இடம் நல்லா வேலை செய்யணும், குரு வேலை செய்யணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ராடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் லாங் டிஸ்டன்ஸ் போகிறார் அப்படின்னா, இப்போ சென்னையில் இருக்கிறவர் மும்பையில் போய் வேலை செய்யலாம், இல்லை டெல்லியில் வேலை செய்யலாம், கல்கட்டாவில் வேலை செய்யலாம். ஸோ அப்ராடு போகணுன்னு இல்லை, அதர் ஸ்டேட்டு ஆர் அதர் கண்ட்ரி, அல்லது இதுதான் காரணம். ஸோ அதனால அவருக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போய் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவ்வளோதானே விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் உண்மையிலேயே அப்ராடு போகணும், கடல் தாண்டி போகணும் அப்படின்னு ஜாதகத்தில் விதி இருந்தால் கண்டிப்பா மூவ் ஆயிடும். ஓகே சார். சார் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வருஷ பலன்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சொல்லுவாங்க, உங்க நட்சத்திரம் சரி, உங்க ஜாதகம் ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு, இந்த வருஷம் நீங்க வெளிநாடு போட வாய்ப்பு இருக்கு, உங்க தொழில வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த வருஷங்கள் மாற்றம் வருமா, இல்ல நம்ம பிறந்த உடனே அது வந்து நிர்ணயிக்குமா ஜாதகத்துல இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறது? இல்ல, ரெண்டுமே கரெக்டு தான். அதாவது பிறக்கும்போது நான் முதலே சொல்லிட்டேன், ஃப்ரீ ரிட்டர்ன், அதாவது பிரம்மா அனுப்புறான்னு சொல்லிட்டேன். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறதான் ஜோசியர் வேலைன்னு சொல்லிட்டேன். இந்த வருஷ பலன்கள்லாம் சொல்கிறோம், இந்த குரு பயிற்சி சொல்கிறோம், சனி பயிற்சி சொல்கிறோம், ராகு இது சொல்கிறோம் அப்படின்னா, இதில் அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் எப்படி இயங்குதோ அதை வச்சு நீங்கள் வெளிநாடு போவீங்க, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேரேஜ் நடக்கும், இந்த காலங்களில் உங்களுக்கு கிட்ஸ் அமையும், அஃபேர் ஏற்படும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இந்த கோச்சார கிரகங்களை வச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும், பிறந்த ஜாதகம் ஒன்று இருக்கும், அது எப்பயுமே மாறாதது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் படிப்போ வேலையோ கல்யாணமோ குழந்தையோ இதையெல்லாம் சொல்கிறது கோச்சாரம். அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு சொல்கிறது, இந்த வருஷ பலன் சொல்கிறதெல்லாம் அமைச்சுதான். ஓகே சார். சார் நீங்கள் இந்த சொன்னீங்களே முன்னாடி மேரேஜ் லைஃப் அப்படின்னு, மேரேஜ் லைஃப்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறுபடுமா சார்? அவங்களோட திருமண வாழ்க்கையை நியமிக்கிறது மற்ற எல்லாமே
எல்லாமே அவங்க பிறக்கும் போதே இருக்குங்க. ம். இதுதான் இதுல உள்ள ஒரு உண்மையான விஷயம். ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல பிறக்கும் போதே அவங்களுக்கு மேரேஜ் இஸ் ப்ராமிஸ்ட் ஆர் நாட், அதாவது திருமணம் உண்டு அல்லது இல்லை. உண்டுன்னா எப்படி உண்டு, எப்படிப்பட்ட திருமணங்கள் உண்டு, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், மேரேஜ் எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்கு. ம். ம். அந்த ஜாதகத்தை அந்த கேம்பிட்டை விட்டு நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதை விட்டு விலகி போகவே முடியாது. ஸோ ஓகே. அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு தான் நம்ம பிறக்கிறோம். அதனால் இதை சொல்றதுடைய வேலை ஜோசியர் வேலை. ம். அங்கே தான் ஜோசியர்கள் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு காரணம் அதான். ஓகே சார். சார் பொதுவா வந்துட்டு இது சினிமால ஒரு டயலாக் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிறக்கும்போது எனக்கானவன் வந்து இங்கேயே பிறந்திருப்பான் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும். உண்மையாலுமே வந்து இப்ப என் ஜாதகத்துக்கு ஒத்து போற ஜாதகம் நான் பிறக்கிற டேட்லயோ இல்ல அந்த நாட்கள்லயோ வந்து சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதக நபர் வந்து பிறந்திருப்பாரா சார்? இல்லை கண்டிப்பாக உண்டு. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் நம்முடைய கர்மா எப்படி இருக்கோ அப்படிதான். ஸோ ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் அவங்களுக்கு யார் கணவன் அல்லது மனைவியாக வரணும்னு விதி இருக்கோ அவங்க தான் வருவாங்க. ம். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட போகிறாங்க, ஜோசியர்கிட்ட போகிறாங்க, ஒரு 6-7 ஜாதகம் வரன் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அவர் ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குறாரு, அல்லது 2 ஜாதகம் பொருத்தம் இருக்குன்னு கொடுக்குறாரு, அல்லது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஜோசியர் பார்த்து ஒரு கல்யாணத்தை நடத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அது இறைவன் பார்த்து நிர்ணயிக்கிறது திருமணம். அதே மாதிரி ஒரு பெண் இருக்கான்னா அவளுக்குன்னு ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். அவன் யாருங்கிறத ஆட்டோமேட்டிக்காவே கிரகமே நிர்ணயிக்கும். ம். ஏன்னா அவருடைய விதி எப்படி இருக்கோ, இவன் தான் கணவனா வரணும், இவன் மூலமா தான் வாழ்க்கையில முன்னேற்றம், குழந்தை வாழ்க்கையில் இருந்தால் அது அப்படியே தான் நடக்கும். மாறி வராது, மாறி அமையாது. இதுதான் மெயின் உண்மையான விஷயம். சார் இந்த லவ் மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சில பேர் மட்டும்தான் லவ் பண்ணி வந்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி அந்த ஜாதகத்தோட ஒத்து போய் இருப்பாங்க. சில பேர் அந்த லவ் பண்ணதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் அப்படி ஒரு விஷயம் வந்து வருதுல்ல, இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ல டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அந்த ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர் அவங்க இல்ல அப்படிங்கிறது நியமனம் ஆயிருமா? அப்படி கிடையாது. ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கு, அவனுக்கு ஒரு அஃபையர் இருக்கு. ஸோ லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியுது. அவனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு லவ் பண்ணுறதுக்கும் விதி இருக்கும், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கும் விதி இருக்கும். பட் அந்த மேரேஜ் லைஃப் கடைசி வரைக்கும் அவளோட தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தில் உத்தரவாதம் கண்டிப்பாக இருக்காது. அவனுக்கு செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் யாரோ அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை ஒட்டி தான் அவனுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் அமையும். இதுதான் காரணம். ஸோ அதனால் எல்லாருடைய லைஃப்புமே லவ் அஃபேர் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்குமே லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா கிடையாது. லவ் சக்ஸஸ் ஆனவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது. மேரேஜ் ஆனவங்கெல்லாம் ஹாப்பி லைஃபாக இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் லவ் அஃபேர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதே சமயத்தில் லவ் பிரேக்கப்புக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கும் அவங்க ஜாதகத்தில் விதி இருக்கும். அவன் தான் லவ் பண்ணி மேரேஜே பண்ண முடியும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களோட மேரிட்டல் லைஃப் வந்து ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கிறவங்களுக்கு லாங் பீரியடாக அவங்க இருப்பாங்க. ஸோ இடையிலே அவனுக்கு ஒரு பிரேக் இருக்குது, அல்லது செகண்ட் மேரேஜ் இருக்குது, அதே போல் அந்த கேர்ளுக்கு செகண்ட் மேரேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அது டிவோர்ஸில் தான் வந்து நிற்கும். ஸோ எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம், எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பார்த்து ஒரு லவ் பண்ணுறோம், ஸோ நம்ம பார்த்து ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணுறோம், இல்லை அவளை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. இது யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இதுதான் உண்மை. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்களே வந்துட்டு இருக்கு, என் திருமண வாழ்க்கையும் சரி, என் வேலையிலையும் சரி, இல்லை என் பசங்களோட கல்வியிலையும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 3 பிரச்சனையும் தனித்தனி ஒரு பிரச்சனை தான். இதுக்கு அவங்க ஒருத்தவங்களோட ஜாதகம் மட்டும் போதுமா சார் உங்களுக்கு கணிக்க? இல்லை, அது வந்து நான் தான் சொன்னேன், நம்முடைய ஜாதகமே நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லும். இப்போ என் ஜாதகம் இருக்குன்னா எனக்கு யார் மனைவியாக வரணும், யார் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு என் ஜாதகத்திலே இருக்கும். ஸோ இருந்தால் கூட இப்போ ஒருத்தங்க வர்றாங்க பிரச்சனைன்னு, இப்போ பிரச்சனை 3 தனித்தனி தான். ஸோ மேரேஜு, வேலை, குழந்தை, கிட்ஸு 3மே தனித்தனி தான். பட் 3மே என் ஜாதகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வேலையில் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரையுமே கிரகத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம். அந்த கேம்பிட்டை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. கிரகம் எல்லா நேரமும் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது இல்லை, கஷ்டத்தையும் கொடுக்கறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அதுதான் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் கஷ்டப்படுறவங்க எல்லாமே வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பீரியடு வாழ்க்கையில் அந்த ஜாதகம் வேலை செய்யும். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு வேலையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அல்லது நோயாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், இதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அது எந்த காலம் என்னங்கிறத சொல்கிறதா ஜோசியருடைய. ஸோ நிறைய தகவல் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக.